ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஆயில் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம தலையில் பொடுகு பெயின் எல்லாம் நிறைய இருக்குதுன்னா இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டிலே கிடைக்கிற இலை தழையில தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு முக்கியமாக துளசி தாங்க ஒரு 7-8 கொத்து எடுத்திருக்கேன். கூடவே வேப்பிலை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணுங்க. இந்த கசப்பில் தாங்க பெயின் கொஞ்சம் போகும். துளசி சாறு எடுத்து கூட நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா அந்த ஈரத்திலே சீவனா கண்டிப்பாக பெயின்லாம் வந்துடும். பெயின் சீப்புன்னு இருக்குது மார்க்கெட்டில், அது குட்டி பல்லாக இருக்கும். அதை வாங்கி சீவனாலும் இந்த ஈரத்துலேருந்து அவங்க தப்பவே முடியாது. நம்ம இந்த மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சி ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய். துளசி, ரோஸு, செம்பருத்தி பூ காஞ்சது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே செம்பருத்தி இலை, வெத்தலை, கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை எடுத்துக்கிட்டோங்க. ஒரு 1/2 லிட்டரு எண்ணெயை இரும்பு வாணலில் காய்ச்சிக்கிறோங்க. கூடவே இந்த வேப்பிலை, 2 நெல்லிக்காய், ஒரு சின்ன வெங்காயத்தையும் போட்டு இடிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இடித்து தண்ணி இல்லாமல் ஒரு செமி ட்ரையாக இடித்து அந்த காய்கிற எண்ணெயில் போட்டால் நல்லா அந்த எசன்ஸ் நல்லா பிளாக்காக இருக்கும் ஆயிலு. முடி பேனால் நம்ம நிறைய செய்கிறப்ப முடியெல்லாம் விழுதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த எண்ணெய். முடி கொட்டின இடத்துலேருந்து முடி வளர ஆரம்பிக்கும். நம்ம எல்லாமே இலை தழை எல்லாம் ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க வேப்பிலையும் கிடைக்கும். துளசி எல்லார் வீட்லேயும் இருக்கும். கற்பூரவல்லி, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம 2 நெல்லிக்காயை உடச்சி போட்டிருக்கேங்க. ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் செமி ட்ரையாக தட்டிக்கிறோங்க. ஜூஸ் வராத அளவுக்கு இடித்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி நல்லா காஞ்சிரும். நல்லா சடசடப்பு அடங்கின உடனே நிறுத்திட்டு வடிகட்டி வெது வெதுப்பாக தடவணுங்க. கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து தடவினா அந்த எண்ணெயிலேருந்து பேனால் தப்பவே முடியாதுங்க. நல்லா எல்லாமே வந்துடும். அதே போல் தலை குளிச்சுட்டு ஈரமாக இருக்கக்குள்ளேயும் நல்லா சீப்பு வச்சு வாரினா மிச்சமும் வந்துடும். ஒரு 2-3 தடவை இந்த ஆயிலை தடவி எடுத்திங்கன்னா தலையில் பெயினே இருக்காது. நம்ம வேப்பிலையும் துளசியும் நிறைய எடுத்திருக்கோம். அந்த வேப்பிலையோட கசப்பில் பெயினெல்லாம் போயிடும். குட்டி குட்டி ஈரு நம்முடு எல்லாமே அதோட ஸ்டேஜஸில் இருக்கிற எல்லாமே வந்துடும் ஈரத்தில். நல்ல ஈரத்தில் துண்டால் தோட்டினாலும் நல்லா ஒயிட் டவலாக எடுத்து தோட்டுங்க. பெயின் எல்லாம் ஓடியே போயிடும். இதே போல் ஆயில் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.